ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஈமோஜி கார்டன். நான் உங்கள் ஹேமலதா அசோக்குமார். இந்த பதிவில் நம்ம கார் டயர் வேஸ்டான பழைய டயரில் ஒரு பிளான்டர் செஞ்சுருக்கோம். அதுவும் வாட்டர்ஃபால் மாதிரி, தண்ணி இல்லாமல் பிளான்ட்ஸே தண்ணி ஊற்றுற மாதிரி அந்த ஷேப்பு பண்ணி ஒரு க்ரியேட்டிவாக பண்ணியிருக்கோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும், நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நம்ம ஒரு வேஸ்ட்டு டயர் எடுத்திருக்கேன். அதில் நான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பிளாஸ்டிக் கவர் வச்சு அதை கவர் பண்ணிவிட்டு, அது மேலே பெயிண்ட் பக்கெட்டோடைய மூடி ஒன்று வேஸ்ட் இருந்தது, அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த கவர் ஃபுல்லாக சைடெல்லாம் சொருகி கரெக்டாக செட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலேருந்து பிளான்ட்ஸ் வர்றதுக்காக இது லவ் பேர்ட்ஸ் பாட்டு வச்சுருந்த ஒன்று, அதுவும் உடஞ்சி போச்சு. அதை இதுக்கு ரீயூஸ் பண்ணிக்கிறேன் நான். அதை நான் அந்த டப்பில் ஒரு ஹோல் பண்ணி கட்டு கம்பியில் கட்டி விட்டுட்டேன். இப்போ நம்ம இதில் மண் போட்டுக்கலாம். மண் உயிர் சத்துக்கள், கோகோ பீட்டு, நம்ம தோட்டத்து மண், புண்ணாக்கு, அதாவது கடலை புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு எல்லாமே கலந்து சத்தான மண்ணாக வச்சுருக்கேன். அது ஃபுல்லாக இதில் போட்டு இதுக்கு நம்ம இந்த டயர் மேலே வர வரைக்கும் ஃபுல்லப் பண்ணிக்கலாம். நம்ம மண்கலவை ஃபுல்லாக நிரப்பியாச்சு. அதில் கட்டியாக இருந்துச்சுன்னா அதெல்லாமே நம்ம கையில் ஃபுல்லாக உடச்சி விட்டு கரெக்டாக நல்லா மண் செட் பண்ணிடலாம். அதில் தான் செடி வைக்கணும். இப்போ அதே மாதிரி நம்ம அந்த லவ் பேர்ட்ஸ் பாட்டு செட் பண்ணியிருந்தோம், அதுலேயுமே மண் போட்டு நான் கரெக்டாக செட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா மண் அழுத்தி விட்டுடலாம், கீழே வராத மாதிரி. இப்போ இதில் பிளான்ட்ஸ் நம்ம செட் பண்ணலாம். நல்லா படர்ற செடியாக இருக்கணும். அதனால் நான் டைட்டில் வெயின் பிளான்ட்டு தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது சீக்கிரமாக நல்லா படர்ந்து நல்லா ஹேங்கிங் வரும். அதே மாதிரி பச்சையாக நல்லா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். படர்ற செடியில் இது நல்ல பெஸ்ட்டான செடி, அதனால் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் நீட்டான இருக்கிற பீஸெல்லாம் எடுத்து செலக்ட் பண்ணி நம்ம அந்த வேறு பக்கத்தை லவ் பேர்ட்ஸு அந்த பாட்டு வச்சுருக்க இடத்துல கரெக்டாக அந்த உள் பக்கமாக வச்சு சொருகி விட்டுடலாம். நம்ம தேவையான செடி அதில் வச்ச பிறகு கொஞ்சம் மண் போட்டுடலாம், இந்த வேறு மூடுற மாதிரி. மீதி இருக்கிற செடிகளெல்லாம் இந்த டயருக்கு நம்ம ஃபுல்லாக போட்டுடலாம். இது ஒவ்வொன்றையுமே வேர் எடுத்து அமுக்கி வைக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த டைட்டில் வெயின் பிளான்ட் அப்படியே அடர்த்தியாக படர்ந்துருக்கும். அதை நம்ம அப்படியே மேல் பக்கம் பரப்பி லைட்டாக மேலே மண் போட்டுட்டு தண்ணி தெளித்து விட்டால் போதும், நல்லா படர்ந்து வளர்ந்துடும். ஈஸியாக ஹேங்கிங் ஆகிடும். அதனால் நம்ம இருக்கிற செடியெல்லாம் அதில் ஃபுல்லாக அப்படியே போட்டு செட் பண்ணலாம். கேப் இல்லாமல் அந்த டயரில் எந்தெந்த பக்கம்லாம் மண் தெரியுதோ அதிலலாம் எல்லா இடத்துலையும் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு நம்ம கரெக்டாக அதில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா உடனே அது ஒரு வாரத்துக்குள்ளே நல்லா பச்சை பிடிச்சி நல்லா வர ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த லவ் பேர்ட்ஸ் பாட்டில் வச்சுருக்கிற தொங்குற செடி இதில் ஃபிட் ஆகும்போது இந்த மாதிரி, அதாவது ஆர்டிஃபிஷியலாக வாட்டர்ஃபால் மாதிரி, நம்ம தண்ணி எப்படி ஊற்றுற மாதிரி வாட்டர்ஃபால் இருக்குமோ அது மாதிரி இது பண்ணிக்கலாம். இந்த மேல் பக்கத்தில் டேபிள் ரோஸும் ஒரு சாமந்தி செடியும் வச்சுருக்கேன். அது பூ பூக்கும்போது அழகாக இருக்கும். இந்த க்ரீனிஷுக்கும் அந்த கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம். மேல் பக்கம் தண்ணி ஊற்றினாலே இந்த தொங்குற செடி வழியாகவே கீழே டயருக்கும் வந்துடும். இதுலேயும் சுற்றி ஊற்றி விட்டுடலாம். ஃபுல்லாக ஃபஸ்ட்டு டைம்ன்றதால நல்லா தண்ணி ஊற்றிடலாம். வேறு பிடிக்கணும், அப்போ தான் நல்லா பச்சையாக அழகாக வரும். நம்ம நிறையா தண்ணி ஊற்றும்போது கீழே வழிஞ்சு அப்படியே இருந்து தரை வீணாயிடும். அதுக்காக தான் செங்கக்கல் வச்சுருக்கேன் இந்த பக்கம். அதே மாதிரியே அந்த சைடுலேயும் செங்கக்கல் வச்சுருக்கேன். இந்த 2 கல் மேலே டயர் இருக்கிறதால எக்ஸஸாக தண்ணி வந்ததுன்னா அது கீழே வடிஞ்சு போயிடும், காஞ்சிரும் வெயிலில். தரைக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி இந்த டயர் அசிங்கமாக தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் சுற்றி இந்த வாட்ரு பாட்டிலில் செஞ்ச ஒரு பிளான்டரில் தான் இந்த டேபிள் ரோஸ் செடி வச்சுருக்கேன். அது பார்க்குறதுக்கு வளைவாக வச்சுட்டேன், அது அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது செலவே இல்லாமல் 0 பட்ஜெட்டில், இல்லை கொஞ்சம் செலவு பண்ண முடியும், இன்னும் க்ரியேட்டிவாக செய்யலான்னா அதுவும் எப்படின்னு பார்க்கலாம். இப்படியே விடாமல் இன்னும் க்ரியேட்டிவாக அழகாக பண்ணணுன்னா அதுக்கு பெயிண்ட் அடிக்கலாம். நான் என்கிட்ட எல்லோ கலர் பெயிண்ட் இருக்குது, அதை ஃபுல்லாக நான் சுற்றி டயருக்கு அடிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு லைட்டாக ஒரு தடவை அடித்து முடிச்சுட்டு அது அப்படியே காஞ்சிரும். அடிச்சிட்டு இருக்கும்போதே காஞ்சிரும். அடுத்து ஒரு கோட் அடிச்சிட்டோம்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதிலே நம்ம ஃப்ளவர் மாதிரி பண்ணுறதுக்கு அந்த ரெட் கலர் டாட்டில் ஒரு சின்ன ப்ரஷ்ஷில் அப்படியே பெயிண்ட் எடுத்துகிட்டு லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணால் போதும், அது ஃப்ளவர் மாதிரி வந்துடும். நம்ம அந்த ரெட் கலர் டாட் வச்சதில் எல்லாத்துலேயும் அந்த மீதி இருக்கிற டாட்ஸ்லேயும் ஃப்ளவர் மாதிரி அழகாக பெயிண்ட் பண்ணிடலாம். இப்போ அந்த பாட்டுக்குமே நான் மீதி இருந்த ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சிட்டேன். அந்த ரெட் கலர் பெயிண்ட் அடித்த பிறகு இன்னும் அழகாக இருக்குது.
அதாவது எல்லோ, க்ரீனு, ரெட்டு இது மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதிலே நடுவில் பிளாக் கலரில் சும்மா ஒரு டாட்ஸ் மாதிரி ட்ராயிங் பண்ணியிருக்கேன். அந்த பாட்லேயுமே சின்ன சின்னதாக டாட் வச்சுருக்கேன் பிளாக் கலரில். வெறும் ரெட்டாக இல்லாமல் அது பிளாக்கு கொஞ்சம் கலந்துருக்கும் போது பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். இதுக்கு பெயிண்ட்டுமே அதிகமாக செலவாகாது, கொஞ்சம் தான் செலவாகும். நம்ம ஒரு சின்ன டப்பா வாங்கினாலே போதும். நம்ம செய்கிற நிறைய க்ரியேட்டிவிட்டி ஒர்க்குக்கு அதையே யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி தான் நான் ஒரு சின்ன டப்பா வாங்கி அதை தான் இன்னும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது மாதிரி நம்ம கார்டனில் ஆர்டிஃபிஷியலாக எந்த மோட்டரோ இல்லை தண்ணியோ எதுவுமே இல்லாமல் நம்ம இயற்கையாகவே செடிகளை வச்சு நம்ம வாட்டர்ஃபால் மாதிரி செய்யலாம். இது மாதிரி உங்களுக்கும் வேறு எதனா ஐடியா இருந்தால் கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் இது போல் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.